Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கான ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரட் எக் ரைஸ் எப்படி செய்யுது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருங்க. 2 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுடலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், சின்னதாக அன்னாசிப்பூ, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் 3 கேரட், மீடியம் சைஸ் கேரட் திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், கேரட் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ அதே கடாயில் இதெல்லாம் ஓரமாக தள்ளிடலாம். தள்ளிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ முட்டைக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அது கொஞ்சம் லைட்டாக கலக்கி விடுங்க கரண்டி வச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முட்டை நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை கேரட்டோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருப்போம் இல்லைங்களா சாதம், இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். சாதம் வந்து நல்லா ஆற வச்சுருங்க. அப்போ தான் வந்து கேரட் ரைஸ் செய்யும் போது நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளுடைய கேரட் எக் ரைஸ் ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.